வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காந்தியின் கொள்கை மூலம்தான் இந்திய நாடு வளர வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பேச்சு. சாலை, மழைநீர் கால்வாய் பணிகள் 6 மாதங்களில் முடிக்கப்படும். கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் உறுதி. நடப்பாண்டில் கூட்டுறவுத்துறையில் 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்க இலக்கு. கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தகவல். புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்கள் நள்ளிரவில் கைது. துணை ஆட்சியரிடம் உத்தரவாதம் அளித்ததால் விடுவிக்கப்பட்டனர். தொலைபேசி அழைப்புகளை ஏற்கும் அரசு ஊழியர்கள் ஹலோவுக்கு பதிலாக வந்தே மாதரம் என தெரிவிக்க வேண்டும். மகாராஷ்டிர மாநில அரசு அதிரடி உத்தரவு. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் லீக் போட்டி 3-1 என்ற கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்திய இந்தியா. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றிய சத்தல். இனி விரிவான செய்திகள். காந்தியின் கொள்கை மூலம்தான் இந்திய நாடு வளர வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற காந்தியின் 154வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பன்முகம் கொண்ட இந்தியாவில் அனைவரும் காந்தியோடு ஒன்றுபடுவர் என்றும் கிராம வளர்ச்சி பற்றியே காந்தி சிந்தித்தவர் என்றும் ஆளுநர் புகழாரம் சூட்டினார். இந்தியா ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டுணர்வோடும் இருக்க வேண்டுமானால் தமிழ் அல்லாத பிற மொழி பேசுபவர்கள் தமிழை கற்க வேண்டுமென காந்தியடிகள் கூறியதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் தமிழ் குறித்து பேசிய ஒரு சிறப்புக்குரிய செய்தி, இந்தியா எதிர்காலத்தில் ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டோடும் விளங்கிட வேண்டும் என்றால், இந்தியா எதிர்காலத்தில் ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டு உணர்வோடும் விளங்கிட வேண்டும் என்றால் தமிழ் அல்லாத பிற மாநில மக்கள் அனைவரும் உலகின் தலைசிறந்த மொழியான தமிழ் மொழியை படிக்க வேண்டும் என்று சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். தீபாவளிக்கு புதிய டிசைன்களில் 175 கோடி ரூபாய்க்கு கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்தார். கை கொடுப்போம் காதிக்கும் கைத்தறிக்கும் என்ற திட்டம் மூலம் ஒரே நாளில் சென்னையில் வீடு வீடாக சென்று 1 கோடி ரூபாய்க்கான காதி மற்றும் கைத்தறி துணிகளை விற்பனை செய்யும் சேவையில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நெசவாளர்களுக்கு உதவும் விதமாக தொடங்கப்பட்ட இந்த சமூக சேவை திட்டத்தை கைத்தறி துறை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் கூட்டுறவுத்துறையில் 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கடன் 12,000 கோடி விவசாய கடன் இலக்கு நிர்ணயித்திருக்கோம். தொடர்ந்து இதுவரைக்கும் அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக ஆங்காங்கே சிறு மாவட்டங்களில் அந்த விவசாயத்துக்கு ஏற்ப, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் பண்ணுவாங்க, ராமநாதபுரத்தில் அதுக்கு ஏற்ப அவங்க கரெக்டாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 4,500 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சாலை மற்றும் மழைநீர் கால்வாய் பணிகள் 6 மாதங்களில் முடிக்கப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் உறுதியளித்தார். சென்னையை அடுத்த மூவரசம்பட்டு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். OPS, சசிகலா, தினகரன் மூவரும் இணைந்து செயல்பட விரும்புவதால் ஆதரவளிக்கிறேன் என்றும், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்க நினைப்பதால் அவரை எதிர்ப்பதாகவும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். தமிழக சட்டப்பேரவை இம்மாதம் கூடும்போது இருதரப்பு அதிமுக உறுப்பினர்களுக்கு முறைப்படி அவையில் இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். 2 பேருக்கும் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வர 2 பேருமே போயிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் ஒருவருக்கு ஆதரவுங்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் இன்னொருவருக்கு ஆதரவுங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் இருக்கு. அதுதான் அரசியல் கட்சிகளுக்கு முடிவு சொல்லக்கூடிய இடம். இங்கே தான் தேர்தல் ஆணையம் தான். சட்டமன்றத்தில் நடக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சபையில் எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர், அதில் என்னென்ன முறைப்படி அவங்களுக்கு என்னென்ன பதவிகள் எங்கெங்கே உட்கார வைக்க வேண்டுங்கிறது சட்டமன்ற தலைவருடைய முழு உரிமை.
சட்டமன்றம் நடக்கும்போது பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கும். காந்திய தத்துவத்தை மனதில் வைத்து மதுவுக்கு எதிராக பெண்கள் போராட வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு 5G சேவையை BSNL நிறுவனத்திற்கு வழங்காமல் அந்த நிறுவனத்தை கொலை செய்துள்ளது என்றும் கூறினார். RSS இயக்கத்திற்கு அனுமதி இல்லை என்றால் அவமதிப்பு வரும் என்று நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. எந்த வகையில் நியாயம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கிற ஆற்றல் அரசுக்கு தான் இருக்கிறது. கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு தான் இருக்கிறது. அரசு விரும்புகிறபடித்தான் மற்ற துறைகள் இயங்க வேண்டும். நீதி மறுக்கப்படுகிற இடங்களில் தான் நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தலாம். ஒரு பாசிச இயக்கத்திற்கு, பயங்கரவாத இயக்கத்திற்கு, வன்முறை இயக்கத்திற்கு நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் அனுமதி தர வேண்டும், இல்லை என்றால் கண்டெம்ட் வரும் என்று ஒரு அரசை எச்சரிப்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்ற கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுனால ஆட்சி கலைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஆளாளுக்கு அவங்க ஒரு கருத்து அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மையான தேர்தலை தான் நாங்கள் எதிர்கொள்வோம். அதனால குறுகிய காலத்தில் ஆட்சியை கலைச்சிட்டு ஒரு 2 தேர்தலையும் ஒன்றா நடத்த முடியுமா, அது சாத்தியமா என்பது இப்போ நம்ம அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக நேர்மையான ஒரு தேர்தல் இங்கே நடக்கணும், நேர்மையான ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படின்றத தேமுதிகவின் நிலைப்பாடு. நாகை மாவட்டம் கருமம்புலம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ராணுவ வீரர்களுக்கு வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் பாதுகாப்புக்காக இரவு பகலாக போராடும் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நேர்மை விழிப்புணர்வு நாளை போற்றும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ஆளில்லாத கடை நடத்தப்பட்டது. பாபநாசம் ரோட்டரி சங்கம் 23வது ஆண்டாக இந்த கடையை நடத்துகிறது. முதல் விற்பனையை பாபநாசம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பூரணி தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அதற்குரிய பணத்தை அங்கிருக்கும் உண்டியலில் போட்டு சென்றனர். திருச்சி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் நளினிக்கு நீதிமன்ற உத்தரவின்படி பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அனைத்து மையத்திலும் குடிமக்களாக இருப்பவர்களுக்கு இந்த தீர்ப்பு சாதகமாக இருக்கும் என்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரோமியோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய தசரா திருவிழாவின் 7வது நாளில் அம்மனுக்கு சப்பரபவனி அபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை ஹோம பூஜையுடன் அம்மனுக்கு 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நவராத்திரியை முன்னிட்டு திருச்செந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. திருச்செந்தூரில் உள்ள ஐயப்ப ஐயர் மஹாலில் புராணங்களை விளக்கும் வகையில் பலவித பொம்மைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது. நவராத்திரி விழாவையொட்டி நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் சுவாமி கோயிலில் தாயார் திருவடி சேவை விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ரங்கநாயகி தாயார் வெண்பட்டு உடுத்தி கிளிமாலை, ஏலக்காய் ஜடை மாலை மற்றும் ஆபரணங்கள் சூடியபடி தங்க பல்லக்கில் புறப்பட்டு அரையர்கள் சேவை கண்டு பின்னர் கொலு மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சீனிவாச பெருமாள் பிரம்மோற்சவத்தின் 6வது நாளில் தங்க யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்களுக்கு மத்தியில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த வாகன சேவையில் சுவாமியை தரிசனம் செய்வதால் யானை அளவுள்ள பிரச்சினைகளும் எறும்பாக மாறும் என்பதே பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சுவாமி வீதி உலாவில் பக்தர்கள் பல்வேறு வேடம் அணிந்தபடி கோலாட்டம், பஜனைகள் செய்தபடி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 12வது இன்ஸ்பா சர்வதேச கருத்தரங்கினை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அதில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளை மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்க வேண்டுமென தமிழிசை கோரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரியில் இரவிலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள தலைமை மின் பொறியாளர் அலுவலகத்தில் 5வது நாளாக மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கைவிட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள புதுச்சேரி அரசு, இல்லாவிட்டால் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதையும் மீறி இரவிலும் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற RSS அணிவகுப்பு ஊர்வலத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் சீருடையில் பங்கேற்றனர். காமராஜர் சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி கடலூர் சாலையில் உள்ள சிங்காரவேலர் சிலை அருகே நிறைவடைந்தது. கார்கேவை எதிர்த்து போட்டியிடுவதால் நாங்கள் இருவரும் ஒன்றும் எதிரிகள் அல்ல என சசி தரூர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸில் டாப் 3 தலைவர்கள் பட்டியலில் கார்கே இருக்கும் நிலையில் அவர் காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் எவ்வித மாற்றமும் நிகழாது என்று சசி தரூர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு ஊழியர்கள் செல்போன் பேசும்போது ஹலோ என சொல்வதற்கு பதிலாக வந்தே மாதரம் என சொல்ல வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மகாராஷ்டிர மாநில அரசு ஊழியர்களுக்கு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் ஹலோ என்பது மேற்கத்திய கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு என்றும் அந்த வார்த்தைக்கு எந்தவித அர்த்தமும் உணர்வும் இல்லை என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. செல்போன், இணையதள பயன்பாடு அதிகரிப்பால் இளைய தலைமுறையினரிடையே புத்தக வாசிப்பு குறைந்துவிட்டதாக இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். புத்தகங்கள் வாசிக்கிறதுனுடைய தன்மை அது குறைய என்ன ஆகுதுன்னா, டெப்த் இல்லை, நாலேஜ் இப்போ நமக்கே நம்மளே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த வேகத்துக்கும் தேடி எடுத்ததுக்கும் இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்குமே மாறி போச்சு. 4 டைட்டில்ஸ் வாங்கிட்டு அந்த புக்கை படிக்கிறத விட அந்த பிளப் படிக்கிறோம், இல்லை அந்த புக்கை பற்றி ஆன்லைனில் என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு இன்னும் இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. முதல்ல நாம் பிள்ளைகள் இருக்கிற அறையில் நாம் கையில் புத்தகங்களோட உட்காந்து வாசிக்கணும். நம்ம வாசிக்கிறது தான் அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம சொன்னால் அவங்க வாசிக்க மாட்டாங்க. நீ ஃபோன் பார்க்காதன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. நம்ம ஃபோனை வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு கட்டுற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புத்தகங்கள் வாசித்தோம்னா அது அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணும். ஓகே, அப்பா இப்படி பண்ணுறாங்க, அம்மா இப்படி பண்ணுறாங்க, லெட் அஸ் ஆல்சோ ஃபாலோ தட். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை புகழ்ந்துள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் படக்குழுவினரை பாராட்டியுள்ளார். இதுகுறித்து அவரது ட்விட்டர் பதிவில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் மிகவும் சிறப்பாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இயக்குநர் விக்னேஷ் சிவனின் தாயார் மீனா குமாரி காவல்துறையில் தங்களுடன் பணியாற்றியவர் என தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். விக்னேஷ் சிவனின் தாயார் மீனா குமாரியுடன் அமர்ந்திருக்கும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ள டிஜிபி சைலேந்திரபாபு, மீனா குமாரி காவல்துறையில் தங்களுடன் பணியாற்றியவர் என்றும் நாம் எங்கிருந்து புறப்பட்டோம் என்பது பொருட்டல்ல, எங்கே செல்கிறோம் என்பதுதான் பெரியது என்று குறிப்பிட்டுள்ளார். நடிகர் பிரபாஸின் நடிப்பில் உருவாகியுள்ள ஆதிபுருஷ் திரைப்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. ஓம் ராவத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ராமாயண கதையினை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படம் வரும் ஜனவரி 12ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் டீசர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்நாட்டுப் போரின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் வவுனியாவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச சிறுவர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இலங்கை உள்நாட்டுப் போரின் போது குழந்தைகளை இழந்தவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை ராணுவத்தால் கடத்தப்பட்ட தங்களது பிள்ளைகளுக்கு சர்வதேச நாடுகள் நீதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவர் குரூப் சுற்றில் பலம் வாய்ந்த ஜெர்மனியை இந்திய அணி வீழ்த்தியுள்ளது. 2வது லீக் போட்டியில் இந்திய வீரர் மானவ் தாக்கரும் கேப்டன் சத்யன் ஞானசேகரனும் சிறப்பாக ஆடி வெற்றி பெற்றனர். இதன் மூலம் தரவரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள ஜெர்மனியை 3-1 என்ற கேம் கணக்கில் இந்தியா வீழ்த்தியது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் பிரிவு லீக் போட்டியில் செக் குடியரசை 3-0 என்ற கேம் கணக்கில் இந்திய மகளிர் அணி வீழ்த்தியது. குரூப் சுற்றின் 3வது லீக் போட்டியில் கேப்டன் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, டியாசிட்டல் ஆகியோர் அடுத்தடுத்து வெற்றி பெற்றனர். 3வது லீக் போட்டியில் எகிப்து மகளிர் அணியுடன் இந்திய மகளிர் அணி ஆடவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை இந்தியா வென்றுள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்களில் இந்தியா 237 ரன்களை குவித்தது. பின்னர் ஆடிய தென்னாப்பிரிக்கா ஆரம்பத்தில் சற்று தடுமாறினாலும் மில்லர் டீகாக் ஜோடி அதிரடி காட்டியது. எனினும் இமாலய இலக்கை துரத்திய
தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன்கள் மட்டுமே எடுத்தது. கடைசி வரை போராடிய மில்லர் சதம் விளாசினார். இந்த போட்டியில் 16 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா T20 தொடரையும் 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காந்தியின் கொள்கை மூலம்தான் இந்திய நாடு வளர வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பேச்சு. சாலை, மழைநீர் கால்வாய் பணிகள் 6 மாதங்களில் முடிக்கப்படும். கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் உறுதி. நடப்பாண்டில் கூட்டுறவுத்துறையில் 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்க இலக்கு. கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தகவல். புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்கள் நள்ளிரவில் கைது. துணை ஆட்சியரிடம் உத்தரவாதம் அளித்ததால் விடுவிக்கப்பட்டனர். தொலைபேசி அழைப்புகளை ஏற்கும் அரசு ஊழியர்கள் ஹலோவுக்கு பதிலாக வந்தே மாதரம் என தெரிவிக்க வேண்டும். மகாராஷ்டிர மாநில அரசு அதிரடி உத்தரவு. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் லீக் போட்டி 3-1 என்ற கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்திய இந்தியா. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றிய சத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.